நம்ம இன்னைக்கு முந்திரி கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேக்குன்னு சொல்லும்போது இது ஸ்பஞ்சியான கேக் கிடையாது, நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். இது நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த கேக் நம்ம காஜு கட்லி பண்ணுவோம்ல, அதுலேருந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 1/4 கிலோ அளவு முந்திரி பருப்பு இருக்கும். இது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி முந்திரி முங்குற அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் முந்திரி பருப்பு நல்லா சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், முந்திரி நல்லாவே சாஃப்டாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. முழுமையாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு முந்திரியை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு மையை அரைச்சிடுங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம வடை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். உளுந்த வடை பண்ணுவோம்ல, அந்த மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 2 கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்க்கலாம். நான் சேர்த்துருக்கிறது ஒரு மீடியமான ஸ்வீட்னஸ் இருக்கும். இது கூடவே 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இந்த முந்திரி பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க. இடையிடையில் லோ ஃப்ளேமில், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு முந்திரி பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகியிருக்கு. பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலந்துகிட்டே இருக்கும்போது முந்திரி நல்லா வெந்து வரும். அப்போ நல்லாவே கெட்டியாகும். கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சு இது போல் கலந்துகிட்டே தான் இருக்கணும். கரெக்டான பக்குவம் எதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நல்லா கெட்டியாகவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுல, இப்போ நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெசிபிக்கு பாகுபதம் முக்கியம் இல்லை, ஆனால் காஜு கத்லிக்கு பாகுபதம் முக்கியம். அதுதான் ஒரு வித்தியாசம். டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கூட காஜு கத்லிக்கும் இந்த கேக்குக்கும் வித்தியாசப்படும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கலந்துட்டுருக்கும்போது இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது. நீங்கள் கரண்டியில் எடுத்து விட்டிங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி விழுகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்கணும். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை உருக்காமல் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்க்கலாம். சேம் குவான்டிட்டி தான். இந்த ரெசிபிக்கு மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் அளந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் முந்திரி, சர்க்கரை, இந்த நெய், இது 3ஐயுமே அளந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான ரேஷியோ கிடைக்கும். இப்போ இந்த நெய்யை இந்த முந்திரியும் சர்க்கரையும் நல்லா உறிஞ்சிறது வரைக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே இந்த முந்திரி நல்லாவே அப்சர்வ் பண்ணிருச்சு. நல்லா இது போல் மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சியும் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இடையிடையில் நான் சொன்னது போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சேர்த்துருந்த நெய் கொஞ்சம் கூட வெளியில் தெரியலை, நல்லாவே உறிஞ்சிருக்கு. அதே மாதிரி கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும். அது வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிருச்சு. கடாயில் ஒட்டாமல் வருது. உங்களுக்கு பக்குவம் பார்த்தாலே தெரியுதுல்ல. நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலரும் போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கரண்டியில் எடுத்து விடும்போது இந்த மாதிரி இருக்கும். ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் கெட்டியாக விழுகும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி இருக்க பிளேட்டில் இல்லைனா ட்ரேயில் மாற்றிடுங்க. ட்ரேயில் மாற்றினதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரம் அப்படியே இதை ஆற வச்சுருங்க. நல்லா முழுமையாக ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க, அப்போ லெவல் பண்ணிடும் அதுவாகவே. இப்போ பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா தொட்டு பார்க்கும்போதே தெரியும், முழுமையாக ஆறி இருக்கும், கெட்டியாக இருக்கும்.
இப்போ கத்தியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த முந்திரி கேக் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரணும்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் ஃபுட் கலர் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ கூட தண்ணியில் ஊற வச்சு சேர்க்கலாம். நம்ம இதில் பாகுபதம் எதுவுமே பார்க்கல, ஆனாலும் கூட எந்த அளவுக்கு நல்லா செட் ஆகியிருக்கு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது போல் நல்லா காயலை, அந்த மாதிரி பீசஸ் போட வரலைன்னா நீங்கள் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். மறுபடிக்கும் கடாயில் போட்டு நல்லா கிளறுங்க. கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும்போது மறுபடிக்கும் ட்ரேக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். பீஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு ட்ரே இல்லைன்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஷேப்புக்கு தானாகவே கலண்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முந்திரி கேக் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேக்கரியில் ஸ்வீட்டே வாங்க மாட்டீங்க, வீட்டிலையே செஞ்சிடலாம். நிறைய செஞ்ச மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக ஹைஜீனிக்காக இருந்த மாதிரியும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முந்திரி கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.